is less. ஸோ இந்த பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்சூரருக்கு ஒரு விஷயத்தை வந்து அதை ஏற்கனவே படிச்சுட்டு தான் இருந்தாங்க. ப்ராஃபிட்டுக்காக இந்த இன்சூரன்ஸை யூஸ் பண்ண முடியாது. அவருக்கு காம்பன்சேஷன் வந்து என்ன லாஸ் ஆகிருக்கோ அதுதான் அவருக்கு கிடைக்கும், அதோட கம்மியாக தான் அவருக்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then fourth one, contribution. The same subject matter may be insured with more than one insurer. In such case, the insurance claim to be paid in insured must be shared on the contributed by all insurer in proportion to the amount of insurance of individual insurer. இதே மாதிரி தான் எப்படி அந்த இண்டெம்னிட்டிக்கு வந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த கான்ட்ரிபியூஷன்லையும் பார்த்திங்கனாக்கா இந்த இன்சூர்டு வந்து அந்த இன்சூரருக்கு அதிகமாக அந்த இன்சூரன்ஸ் கிளைம் வந்து என்ன இன்சூரன்ஸோ அது மட்டும்தான் கிடைக்கும், அந்த இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி அது குரூப்பாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் subrogation. In the contract of insurance, subrogation means that after the insurer has compensated the insured, the insurer gets all rights of the insured with regards to the subject matters of the insurance. For example, suppose goods of rupees 20,000 are partially destroyed by the fire and the insurance company pays a compensation to the insured, then the insurance company can take even the partial destroyed goods and sell them in the market. இது சப்ரோகேஷன்னா என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு குடவுனில் ஒரு பொருளை வச்சுருக்கோம், அந்த பொருள் வந்து எரிஞ்சிருச்சு, அதாவது 20,000 சம் அமௌண்ட்டுக்கு அந்த பொருளில் வேல்யூ இருக்குது, அது எரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 20,000 நமக்கு கொடுக்குவாங்க சில டைமு, ஆனால் அந்த மீதி இருக்கிற அந்த பொருளை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது, அதை அவங்க மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் subrogation. Mitigation. In case of a mishap, the insured must take all possible steps to reduce or mitigate the loss of or damage to the subject matter of insurance. This principle ensures that the insured does not become negligent about the safety of the subject matter after taking an insurance policy. The insured is expected to act in a manner of as if the subject matter has not been insured. ஸோ இந்த மிட்டிகேஷன் என்னென்னாக்கா, சப்போஸ் இந்த இன்சூர்டு வந்து எல்லா ஸ்டெப்ஸும் வந்து அவங்க லாஸ்லேயே ஆகட்டும் டேமேஜ்லேயே ஆகட்டும் அவங்க இன்சூரன்ஸ்